ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ அதுதான். ஸோ இப்போ இந்த ஆக்ட் வந்து சிம்பிளா சொல்றதா இருந்தா, இட் இஸ் மெயின் ஆப்ஜெக்ட் வந்து என்ன? இதோட மெயின் ஆப்ஜெக்ட் வந்து இன்டர்பிரிட்டேஷன். அதோட பர்ப்பஸ சால்வ் பண்ணும். அதாவது ஒரு லெஜிஸ்லேச்சருடைய வில் என்ன? அதோடைய அர்த்தம் என்ன? அவங்க எதற்காக ஒரு சட்டத்தை இயற்றியிருக்காங்க? அப்படிங்கிற அந்த பர்ப்பஸ கம்ப்ளீட்டா ஆக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். ஸோ நம்ம அதுல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் எப்பயுமே ஒரு அடிக்கடி சொல்லுவேன், இட் இஸ் லைக் கிவிங் மீனிங் டு த வில் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா, எப்பயுமே நீங்க மறந்துடக்கூடாது, கோர்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த லா. அட் த சேம் டைம் நான் ஒருத்தருக்கு சாதகமா இருக்கிறேங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் நான் அமைதியா இருக்கணும்னு சொல்ல முடியாது. இஃப் சம்திங் இஸ் அகைன்ஸ்ட் பீப்புள்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆர் இட் இஸ் on the face of it, if it is unlawful, then the court has the power to struck down the law. சரியா? த்ரீ விங்ஸ் ஆஃப் டெமோக்ரஸில ஜுடிஷியரியோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். சுப்ரீம் கோர்ட்டை பத்தி நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் அ கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு த கோர்ட் பிளேஸ் த ரோல் ஆஃப் த கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின்லி பை த வெர்ச்யூ ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். சக்சஸ்ஃபுல் இன்டர்பிரிட்டேஷன் மூலியமா, லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலியமா தான் என்ன பண்ணுது, the court is behaving like a guardian. Without applying this tool of interpretation, court cannot achieve its purpose. It cannot be fulfill its objective of being a guardian of constitution. அது உண்மை. அது யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? அதுக்கடுத்து நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதாவது ஒரு ஆக்ட்னா அதுல என்னென்ன இருக்கும்? பிகாஸ் வி ஆர் கன்சர்ன்ட் ஒன்லி வித் ரிகார்ட் டு கோடிஃபைட் லெஜிஸ்லேச்சர். ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இவ்வளவு நாள் நம்ம பார்த்தத பத்தி லைட்டா பார்த்துப்போம். ஏன்னா ஒரு லாங் கேப் இல்லையா? ஆல்மோஸ்ட் ஒரு லிட்டரலி ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் கிட்ட கேப் வந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதனால ஒரு 5 நிமிஷம் பழச நினைவுபடுத்திட்டு நம்ம விட்ட இடத்துக்கு போவோம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா, ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில் அந்த மாதிரி ஒரு 12 ஐட்டம்ஸ் பார்த்தோம். நார்மலா ஒரு ஆக்ட்ல ஒரு பேர் ஆக்ட் எடுத்து நம்ம பார்த்துருந்தோம்னா, அதுக்கு என்னென்ன பெயரு, அதுல எதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் டூலா யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில், பிரியாம்பிள், மார்ஜினல் நோட்ஸ், ஹெட்டிங், டெஃபினிஷன், ப்ரொவிசோ, இல்லஸ்ட்ரேஷன், எக்ஸெப்ஷன், பங்க்சுவேஷன்ஸ் அது இதுன்னு பார்த்தோம். ஸோ இதுல எல்லாமே வந்து என்னது, ஏதோ ஒரு வகையில இம்பார்ட்டண்டா இருக்கும். விச் இஸ் மோஸ்ட் ரெலவென்ட் இன் இன்டர்பிரட்டிங். எதை நம்ம டூலா எடுத்துக்கலாம், எதை இன்டர்பிரிட்டேஷன் டூலா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். ஏன் சார் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, திஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட், ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, எ கோடிஃபைட் லா ஆர் அ ரிட்டன் லெஜிஸ்லேச்சர் லைக் இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், லேண்ட் அக்வசிஷன் ஆக்ட், இந்த மாதிரியான எழுதப்பட்ட சட்டங்களை பற்றி தான் நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர, நாட் லைக் பர்சனல் லாஸ் ஆர் அன்கோடிஃபைட் லாஸ் விச் ரிமைன்ஸ் ஒன்லி இன் பிராக்டிஸ், கஸ்டம் ஆர் யூசேஜ். சரியா? அதை நம்ம பத்தி என்ன பண்ணல, நம்ம டிஸ்கஸ் பண்ணல. இது முதல் விஷயம் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் பார்த்தோம். இது வரைக்கும் புதுசா வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் பார்த்தோம். அதுல தான் அதோடைய ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில் எக்ஸெட்ரா. தென் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ் பார்த்தோம். அதாவது சட்டங்களின் வகைப்பாடு. ஸோ கிளாசிபிகேஷன் ஆஸ் த நேம் இட் செல்ஃப் சஜஸ்ட். அதே மாதிரி நான் சப்ஜெக்டை பத்தி முதல் விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது எவால்விங் லைக் இன்டர்பிரிட்டிங் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் இஸ் அன் ஆர்கானிக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷன் பிடிக்கிறவங்களுக்கு, கிரிமினல் லாஸ் பிடிக்கிறவங்களுக்கு ஐஓஎஸ் சப்ஜெக்டும் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். ஸோ கான்ஸ்டியூஷனை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ ஆர்கானிக் டாக்குமெண்ட், உயிருள்ள ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் நாட் அ டெட் ரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸும். நம்ம ஒரு ஏதோ ஒரு புக்ல படிக்கிறோம், இல்ல என்னுடைய லெக்சரை நீங்க கேட்குறீங்க, அது மட்டுமே கிடையாது ஐஓஎஸ். இட் இஸ் எவால்விங். சரியா? இட் இஸ் எவால்விங். லைக் ஹவு நியூ ஷாட்ஸ் ஆர் கிரியேட்டட் இன் த கேம் ஆஃப் கிரிக்கெட், similarly new and purposeful interpretation is also evolving in day-to-day judgments and other aspects. சரியா? ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயங்கள் பார்த்தோம். வித் ரெஃபரன்ஸ் டு டியூரேஷன், மெத்தட் அண்ட் ஆப்ஜெக்ட். இதை நம்ம பார்த்தோம். ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு டியூரேஷன் என்ன, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கா இல்லை பர்மனன்ட் ஸ்டாட்யூட்டா அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் வித் ரெகார்ட் டு மெத்தட், வெதர் இட் இஸ் மேண்டேட்ரி ஆர் ஜஸ்ட் அ பெர்மிசிவ். கம்பல்சரியா ஒரு ஆக்டை ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கடுத்து முக்கியமா வந்து வித் ரெஃபரன்ஸ் டு ஆப்ஜெக்ட் பார்த்தோம். அதாவது
நம்ம பார்க்க போறது வந்து ஒன்லி வித் ரிகார்ட் டு கோடிஃபைங் ஸ்டாட்யூட். சட்டத்தை எழுதப்பட்ட சட்டத்தை பத்தி மட்டும் தான் நம்ம இந்த சப்ஜெக்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் யூ ஷுட் நோ வாட் ஆர் த ஸ்டாட்யூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தே ஹேவ் திஸ் ஒன் லைக் கோடிஃபைங் ஸ்டாட்யூட், கன்சாலிடேட்டிங் ஸ்டாட்யூட், டிக்ளரேட்டரி, ரெமடிங், எனேபிளிங், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, பீனல் ஸ்டாட்யூட், டாக்ஸிங் ஸ்டாட்யூட், தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டங்கள், அது பீனல் ஸ்டாட்யூட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் என்ன சொன்னேன், இதுக்கப்புறம் தான் அடுத்து ஹவு யூ ஹேவ் டு இன்டர்பிரட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாட்யூட்டுங்கிறத அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸ்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இது வரைக்கும் ஓரளவுக்கு ரீகலெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னதை வச்சு இதெல்லாம் புதுசா இருந்தா நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க. சரியா? அப்புறம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங் வந்து ஒரு 3வது விஷயம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், தட் இஸ் வித் ரிகார்ட் டு வாட் ஆர் த ஸ்டாட்யூட்ஸ் கன்சர்ன், ஷார்ட் டைட்டில், லாங் டைட்டில் எக்ஸெட்ரா. தென் தி செகண்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ். இதையும் ஓரளவுக்கு பார்த்தோம். அடுத்து 3வது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். த ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அதுல ஒரு 11 டைப்ஸ் ஆர் தேர். Exam point of view also it is very important, and for your practical and experience knowledge purpose also this portion is very important. சரியா? இந்த சப்ஜெக்ட்லயே ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ஒரு தலைப்பு எது அப்படின்னு கேட்டா இதுதான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இதுல நம்ம இது வரைக்கும் 2 பிரின்சிபல் பார்த்திருப்போம். நான் அதுக்கு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ், கேசஸ், நான் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, த லிட்ரல் ஆர் கிராமட்டிக்கல் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட், லிட்ரல் ஆர் கிராமட்டிக்கல் மீனிங். ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு, அந்த தெளிவான விஷயத்தை நம்ம அப்படியே இன்டர்பிரட் பண்றோம். we are not going to give any teeth to the law. Already we are going to utilize what is the teeth available in the law, within the law. இருக்கக்கூடிய வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் பொழுது கோர்ட்டுடைய ரோலோ இல்ல அட்வொகேட்டோடைய ரோலோ என்ன கிடையாது. இட் இஸ் நாட் டு ப்ரொவைட் சப்ஸ்டன்ஸ் டு த லா when already the substance is well established and it is clear. ஏற்கனவே சட்டம் என்ன சொல்ல வரதுங்கிறத தெளிவாக, எந்த ஒரு குளறுபடிக்கும் இடம் இல்லாமல், எந்த ஒரு மிஸ்சீஃப்க்கும் இடம் இல்லாமல், எந்த ஒரு அப்சர்டிட்டி, இன்கன்வீனியன்ஸையும் காஸ் பண்ணல அப்படிங்கிற போது இட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த கோர்ட். இட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த கோர்ட் என்னது, டு டு இன்டர்பிரட் லா ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் லிட்ரல் ஆர் கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இதை பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது மிஸ்சீஃப் ரூல் ஆர் ஹேடன்ஸ் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மிஸ்சீஃப் ரூல்னா என்ன? ஒரு சட்டத்துல ஒரு சட்டம்ங்கிறது எது கொண்டு வராங்க? ஒய் த பீப்புள் கோஸ் அண்ட் ஆஸ்க் ஃபார் லா? பிகாஸ் தே நீட் சம்திங், இல்லையா? அது கூட நான் சொல்லியிருந்தேன். நிர்பயா கேஸ் வந்தபோது 2013ல என்னாச்சு? there was wide outrage among the people. People felt that the law is inadequate, the procedure is outdated. அப்போ எல்லா வகையான ட்ரையலையும் ஒரே மாதிரி நம்ம நடத்த முடியாது. ஸோ திஸ் ட்ரையல் இன்வால்விங் த மாரல் டர்பிட்யூட் ஷுட் பி டெல்ட் இன் பெட்டர் வே அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பனிஷ்மெண்ட் இஸ் ஆல்சோ இன்சஃபிஷியன்ட், த ஏஜஸ் ஆஃப் த அக்யூஸ்ட் அண்ட் அதர் கிரைட்டீரியா ஷுட் பி மாடிஃபைட் ஆர் சேஞ்ச் அக்கார்டிங் டு த கரண்ட் சினாரியோ அப்படிங்கிற ஒரு கோபம் வெளிப்பட்டது. அப்போ அந்த வெளிப்பாடு அதுக்காக என்ன பண்றாங்க? தே ஹவ் amending the law or they are even inserting new provisions. நான் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2013 ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா கமிட்டியை பேஸ் பண்ணி கிரிமினல் லால ஒரு 4 ஆக்ட்ல, இந்தியன் பீனல் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், இந்த 4 ஆக்ட்ல என்ன பண்றாங்கன்னா they are giving some changes to meet the ends of justice or to meet the need of the hour. To be simple and precise, to meet the need of the hour. இன்றைய தேவைக்கு இந்த சட்டத்தை எப்படி மாற்றணும், இல்ல எதையெல்லாம் சேர்க்கணும், இல்ல எதையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஸோ அப்போ அந்த there is some mischief which law is insufficient or at times it does not have law at all. It may be of any kind. சரியா? ஒரு ஏதோ ஒரு மிஸ்சீஃப் இந்த சொசைட்டில ப்ரிவைல் ஆகுது, அதாவது ஏதோ ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை தீர்ப்பதற்கு இருக்கும் சட்டங்கள் போதுமானதாக இல்லை, இல்ல சட்டமே இல்லை அந்த பர்டிகுலர் டைப்ல. ஃபார் எக்ஸாம்பிள், வித் ரிகார்ட் டு ட்ரோன் மூலியமா ஒரு டெலிவரி பண்ணணும், இல்ல ட்ரோன் மூலியமா ஒரு எமர்ஜென்சி விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது சம்பந்தமா கவர்ன் பண்றதுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? தெரியாது. சரகசி லாஸ் ஆஃப்டர் லாங் பேட்டில் இப்பதான் அது என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. அதே மாதிரி கிரவுண்ட் வாட்டர் லெவல் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல கவர்ன் பண்றதுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? இல்ல.
I may owe a 1200 square feet. ஒரு அரை கிரவுண்ட் இடம் இருக்கும். My neighbor may owe some 2 ground. சரியா? ஒரு 4800 square feet அவருக்கு land இருக்கலாம். He may construct a apartment. So 150 or 200 apartments may come in that area, and they may use powerful motors and take all the waters that is available in the ground. I am an humble man, only having a 1200 square feet with my own family, some 3 or 4 people living it, and I would be deprived of வாட்டர். அப்ப நான் என்ன பண்றது? என்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இல்ல. பவர்ஃபுல் மோட்டார் யூஸ் பண்றதுக்கு. என்கிட்ட இருக்கிற சக்திய வச்சு ஐ கேன் ட்ரில் ஒன்லி டூ 500 ஃபீட். அவன்கிட்ட இருக்கிற மோட்டார் வச்சு அவன் 2000 ஃபீட் இது பண்றான். So when the groundwater is common, this resource is common, one person is making advantages of his position and other things, and he is grabbing more resource. But other person cannot even meet his own demand with regard to utility of water. அப்ப அதுக்கு என்ன? There is no availability of particular provisions. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது they are enacting a law or they are making amendments or insertions etc etc. ஸோ அப்போ அந்த மிஸ்சீஃப் ரூல்ங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டாவதா பார்த்துருந்தது ஒரு மிஸ்சீஃப் ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கோம். அந்த மிஸ்சீஃபை ஓவர் கம் பண்றதுக்கு இருக்கிற லா சஃபிஷியண்டா இருக்காது. அதுக்காக ஒரு புது லாவை எனாக்ட் பண்றாங்க, இல்ல இருக்கிற லாவை மாடிஃபை பண்றாங்க. அப்போ அந்த லாவை எப்படி இன்டர்பிரட் பண்ணா அந்த மிஸ்சீஃபை ஓவர் கம் பண்ண முடியுமோ அப்படி இன்டர்பிரட் பண்ற அந்த கான்செப்டுக்கு பேரு தான் மிஸ்சீஃப் ரூல் அப்படிங்கிற பேரு. மிஸ்சீஃப் ரூலுக்கு இன்னொரு பேரு ஹேடன்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த பல நாட்களுக்கு முன்பு நம்ம இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? இது வரைக்கும் ஒரு 11 ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன்ல 2 பார்த்துருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். த லிட்ரல் ஆர் கிராமட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் த மிஸ்சீஃப் ரூல், இது ரெண்டையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த தேர்ட் கைண்ட் ஆஃப் ஜெனரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். கோல்டன் ரூல், ஒரு ரூல் எவால்வ் ஆகும் போதும் இட் இஸ் பெட்டர் தென் த இயர்லியர் வெர்ஷன் இல்லையா? ஸோ அப்போ இந்த கோல்டன் ரூல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். த கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். As I said, even though court should follow within 4 corners of law. எப்பயுமே ஒரு தீர்ப்பு எப்படி இருக்கணுங்கிறத நான் எப்படி பலமுறை சொல்லியிருக்கேன், திருப்பி அதே தான் சொல்றேன். The court cannot make its own law. It is for the elected representatives of people to make a law. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? Court is like a housewife or a homemaker, mother. She can cook only with what is available, but it is up to her to make a delicious dish or spoil the food. சரியா? So what are the things provided by the house or by the husband or child? அவங்க என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அந்த legislature, what are the law they have enacted, that would be tabled before the court. So it is for the court to utilize those laws or those acts in a proper manner and provide a justice. இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இந்த கோல்டன் ரூலுங்கிறது அதுதான். when two kinds of interpretation is there, or ordinarily something cannot be fulfilled. சாதாரணமா நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன், ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை படிக்கிறேன், அது படிக்கும் பொழுது என்ன பண்ண முடியல, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. பட் இஃப் ஐ ரீட் இட் இன் த அதர் வே, சேம் திங், சேம் வேர்ட், சேம் சென்டென்ஸ், when read in one way it conveys something, when it is read or interpreted in another way it conveys different thing. சரியா? இவங்க என்ன பண்ணல, they are not adding something or they are not modifying something, but they are expanding the words used. expanding the words used. எப்ப நம்ம இந்த மாதிரி கோல்டன் ரூல் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, first thing, when the will of legislature is very clear, and it is also clear that if you are using this common parlance of interpretation, it would not achieve the purpose of legislature. இந்த சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது. இங்க இருக்கக்கூடிய அந்த ஆக்டை இன்டர்பிரட் பண்ணா கண்டிப்பா அந்த பர்பஸ் போகாது, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு அப்சர்ட் பர்பஸ் ஆயிடும். அப்படிங்கிற போது it is not the duty of the court to sit idle and mess up with the situation. சரியா? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, எந்த வகையான இன்டர்பிரேஷனை எடுத்தா அந்த will of the legislature would be achieved, அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து அதுக்காக என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் the golden rule of interpretation. சரியா?
இது சம்மந்தமா சில கேஸஸ் இருக்கு. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாரி இந்த கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாடிஃபையிங் மெத்தட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு பேரு. ஸோ மாடிஃபிகேஷன் பிகாஸ் வாட் தே ஆர் மாடிஃபையிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் மாடிஃபையிங் த கிராமட்டிக்கல் ஆர் லிட்ரல் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். தே ஆர் மாடிஃபையிங் த கிராமட்டிக்கல் ஆர் லிட்ரல் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படின்னா, டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபுல்ஃபில்லிங் த வில் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். அந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டதோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக ஃபார் த பெட்டர்மென்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் ஷுட் நாட் ஒன்லி பி டன் பட் இட் ஷுட் ஆல்சோ பி சீம் டு பி டன் அப்படின்னு சொல்லி படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிப்பீங்க சரியா? ஸோ அப்போ அந்த ஒரு பர்பஸை சால்வ் பண்றதுக்காக இருக்கிற ஒரு டூலுக்கு பேர் தான் கோல்டன் ரூல் ஆர் மாடிஃபையிங் மெத்தட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இட் சிம்பிள். அந்த கான்செப்ட்ல என்னது கிடையாது. தே ஆர் நாட் justifying something which is unjust, but they are interpreting something for the better achievement of the intention of the legislature for the better result. சரியா? அந்த ரிசல்ட்டுக்கு அவங்க என்ன பண்றாங்க, இருக்கிறத அளவிற்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரேட் பண்றாங்க. they might have interpret one thing in an extended way, but they may curve their interpretation to other thing in a limited purpose. But why such a difference has been shown to two words of the particular section அப்படின்னு பாத்தீங்கன்னா, the ultimate aim or the objective is to meet the will of legislature. அதை கொண்டு வருவதற்காக அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க. சரியா? so as I already said, interpretation of statutes நம்ம பார்த்தாலும் கூட it is not mere interpretation but it is a construction அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இன்டர்பிரிட்டேஷனுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் என்ன ஆரம்ப கால கிளாஸ்ல சொல்லியிருப்போம். இன்டர்பிரிட்டேஷன்னா ஒரு விஷயம் இருப்பதை இருக்கிறவாறு இன்டர்பிரட் பண்றது. கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இன்டர்பிரட் பண்ணா அந்த ஆப்ஜெக்ட் குட் பி அச்சீவ் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற அர்த்தம். சரியா? ஒரு கம்பி இவ்வளவுதான் தேவைப்படுது, பட் த கம்பி இஸ் அவைலபிள் ஃபார் அ ஹையர் லென்த். அப்ப அந்த கம்பியை நம்ம பாதியா ஆக்கினா தான் the construction would be better அப்படின்னா then they are doing such a kind of interpreting இல்லையா? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்பியோ இல்ல பைப்போ என்ன பண்றாங்க, வெட்டுவதோ உடைப்பதோ சேர்ப்பதோ பூசுவதோ பண்றாங்க. அதே மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டுக்கு பேர் தான் கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். சரியா? இப்போ இதுக்கான சில கேசஸ் உங்களுக்கு சொல்றேன். கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல ஒரு கேஸ் வருது. அந்த லேண்ட் அக்விசிஷன் கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லேண்ட் அக்விசிஷன்ல பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கலெக்டர் அந்த மாதிரி ஒரு ரெவென்யூ ஹெட், தாசில்தார் அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க டு டிசைட் ஆன் த குவாண்டம் ஆஃப் காம்பன்சேஷன். ஸோ இப்போ நம்ம அதுக்கு மேல இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த அவார்ட் ஆர் இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த வே ஆஃப் ஆர் த ரீசன் ஆஃப் அக்விசிஷன், சே ஃபார் எக்ஸாம்பிள் only for these purpose acquisition can be done or it should be done after following these set of principles அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது a person is aggrieved from order of that person. சரியா? ஆத்தரைஸ்டு பர்சன்ங்கிறது கலெக்டரா இருப்பாங்க பொதுவாக லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல. அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அப்போர்ஷன்மெண்ட். வித் ரிகார்ட் டு அப்போர்ஷன்மெண்ட்ங்கிறது என்னன்னா, ஷேரிங் த காம்பன்சேஷன். அப்போர்ஷன்மெண்ட்னா இப்போ ஒருத்தர் இறந்துடுறாரு, அவர் பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அப்போ லீகல் ஏர்ஸ் எத்தனை பேரு, அப்போ 6 லீகல் ஏர் இருக்காங்கன்னா 6 பேருக்கும் அந்த காம்பன்சேஷனை கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு, அந்த கலெக்டருக்கு இருக்கு. அப்புறம் அதே மாதிரி அக்வயர் பண்ண பர்பஸ்ல டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபில் பண்ணல, அவங்களுக்கு சஃபிஷியன்ட் நோட்டீஸ் கொடுக்கல, சஃபிஷியன்ட் டைம் கொடுக்கல, அவங்கள ஹியர் பண்ணல, இந்த மாதிரி ஏதாவது கிரீவியன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆஃப்டர் தட் பர்டிகுலர் கலெக்டர் ஹஸ் பாஸ்ட் an order, there is provision to approach the court under a reference and it was said that it should be made within 60 days. So a person என்ன பண்றாங்க, அவங்க வந்து கோர்ட்டை ஃபைல் பண்றாங்க, கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்படி கேஸ் ஃபைல் பண்ணும்போது the 60 days have been lapsed. So the government is arguing that this is not maintainable because the time limit provided under the section is என்ன ஆயிடுச்சு, has been lapsed. It has been subjected to be dismissed on the grounds of delay and laches அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த கேஸுடைய சாரஹாம்சம். அப்போ கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60 days is not from the date of order but it is from the date of orders available to be known to the appellant or from the date of knowledge அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன பண்றாங்க, இன்டர்பிரட் பண்றாங்க. ஸோ அப்போ it is not only the duty of that particular person to ensure something has been done,
but it is also the duty of that particular person to ensure it is done in a fair manner. சரியா? பிஹைண்ட் த பேக்ல நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டேன் பட் இப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ இது வந்து இந்த கேஸுடைய பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் ஜெஹன் பேகம். ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் ஜெஹன் பேகம். ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்க, the knowledge is not from the date of passing of the order. Knowledge is from the date of knowing that particular order has been passed. அப்போதான் they would be able to make a effective representation. சரியா? ஸோ அதுதான் வந்து இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கோல்டன் ரூல் மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதை செய்தால் சிறப்பாக இந்த சட்டத்தை இன்டர்பிரட் பண்ண முடியும், ஆர் த பர்பஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் would be met out, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணக்கூடிய அந்த இன்டர்பிரிட்டேஷன் பேர் தான் கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ஒரு பாசிட்டிவான கேஸ்ல வந்து இப்போ பார்த்தோம். இன்னொரு ஒரு நெகட்டிவான ஒரு கேஸ்ல பார்ப்போம். நெகட்டிவான கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லீ வர்சஸ் நாப், எல்இ லீ வர்சஸ் நாப், கேஎன்ஏபிபி, லீ வர்சஸ் நாப். இந்த கேஸுடைய ஃபேக்ட்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஃபேக்ட்ஸ். ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட்ல இருக்கு. A person has stopped immediately. He has applied brake and then he has fled away from the scene of crime. சரியா? ஸோ அவர் என்ன ஆர்கியூ பண்றாருன்னா, I have stopped for a moment, so I have not done any wrong violating this section அப்படின்னு சொல்றாரு. விபத்து நடக்கும் பொழுது நான் பிரேக்கை பிடிச்சேன், அதுக்கப்புறமா தான் நான் அங்கிருந்து போனேன் அப்படின்னு சொல்றாரு. Then the court would interpret that stop is, அந்த வேர்டு எந்த அர்த்தத்துல யூஸ் பண்றாங்கன்னா, to cooperate with the investigating authority and to complete cooperation in justice administration. ஸோ அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் அங்க நின்று அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது, அந்த பர்சனை ஹெல்ப் பண்ணி கொண்டு போறது, இதெல்லாம் தான் அந்த ஸ்டாப்ங்கிற வார்த்தையோட நோக்கமே தவிர இட் இஸ் நாட் அ லிட்ரல் ஆர் கிராமட்டிக்கல் வேர்ட் ஸ்டாப். நீங்க நின்றுட்டு தான் போயிருப்பீங்க. ஒரு விபத்து நடக்கும் பொழுது கண்டிப்பா ஆப்வியஸா யுவர் feet would land in brake. There is no doubt with regard to that. But the word stop has to be interpreted in a wider meaning or interpreted in a golden norms to fulfill the rule of interpretation. அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல லீ வர்சஸ் நாப் அப்படிங்கிற கேஸ்ல என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ சரியா? ஸோ இது வந்து ஒரு கேஸ் லீ வர்சஸ் நாப். இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் ஜெஹன் பேகம். ஒரு ரூல் படிக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கு கீழே ஒரு 2 கேஸ்லாவது நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தி சப்ஜெக்ட் இஸ் சிமிலர் டு லா ஆஃப் தாட்ஸ், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், difficult to reproduce in your answer sheet because it does not have sections or it does not have modification. So you have to rely morely on case laws. அந்த கேஸ் லாஸை புரிஞ்சு அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல அதை அப்ளை ஆகிறத நம்ம என்ன பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். ஜஸ்ட் லைக் ஹெட்டிங், கேஸோட பேர் மட்டும் கரெக்டாக எழுதிட்டு how this particular provision has been applied அப்படிங்கிறது தெரியல, or how this rule of interpretation is applied in this sectionங்கிறது தெரியல அப்படின்னா then the purpose would not be solved. You may get more marks, but you should know how this principle has been applied in this particular case law or how this has been refused to accept in this case law. கோர்ட் ஏன் இந்த மாதிரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷனை இந்த வழக்குல ஏத்துக்கிட்டாங்க, இல்ல இந்த வழக்குல ஏத்துக்கல அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து இன்னொரு கேஸ்ல சொல்றேன். இதுல ஒரு தேர்ட் கேஸ்ல இது பண்றேன், எழுதிக்கோங்க. நான் சொல்றத கவனிக்கிறவங்க கவனிங்க. பென்டையா. சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம பொதுவா வந்து கேஸ்லாம் வந்து எப்படி எழுதுவோம்னா 2 பேருமே எழுதுவோம். அது வந்து ஆக்சுவலா அவசியம் கிடையாது. ஒருத்தருடைய பேர் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்ரீபடுகல்லவாரு ஏஆர் 1973 SC 1564 இப்படிலாம் எழுதி மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஷார்ட்டா இன்றே கேசவானந்த பாரதிஸ் கேஸ் அப்படின்னு எழுதுனா போதும். இன்றேனா என்ன அர்த்தம்னா இன் ரெஃபரன்ஸ் வித் கேசவானந்த பாரதி கேஸ்னு அர்த்தம். ஸோ இன்றே கேசவானந்த பாரதிஸ் கேஸ். அதுக்காக சாமர்த்தியமா எல்லா கிரிமினல் கேஸ்லயும் ஸ்டேட் வரும், இல்ல யூனியன் ஆஃப் இந்தியா வரும். அதனால நான் இன்றே ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் இன்றே யூனியன் ஆஃப் இந்தியா அப்படி எழுதி வைக்கக்கூடாது. திருத்துறவங்களுக்கு இவர்கள் கரெக்டான கேஸ்ல எழுதுறாங்கிறதையும் நம்ம கன்வே பண்ணணும். அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் நெசசரி டு மெமரைஸ் என்டையர் திங். சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ இன்றே
பென்டையாஸ் கேஸ். இந்த கேஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் முனிசிபாலிட்டிக்கு மெம்பர்ஸ இது பண்றாங்க. எலக்ட் பண்றாங்க. அந்த எலக்டட் மெம்பர்ஸோடைய டைம் லிமிட் இருக்கும் இல்லையா? நார்மலா ஒரு மெம்பர் எலக்ட் பண்ணா 5 இயர்ஸ் இருப்பாங்க. அப்போ 5 இயர்ஸ் ஆர் அ ஆஃப்டர் நியூ மெம்பர்ஸ் ஹவ் பீன் எலக்டட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கும். ஸோ இட் டஸ் நாட் மீன் என்ன கிடையாது. 5 இயர்ஸ் ஆர் நியூ மெம்பர்ஸ் ஹவ் பீன் எலக்டட்னா, இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, லோக்கல் பாடி எலக்ஷன் 5 இயர்ஸ்ல நடக்கல. லாஸ்ட் அசெம்பிளி எலக்ஷனோட சேர்த்து நடந்திருக்கணும். 2016ல சேர்த்து நடந்திருக்கணும். பட் ஆஃப்டர் வேரியஸ் லிட்டிகேஷன் அண்ட் அதர் திங்ஸ் ஒரு 3 1/2 இயர்ஸ் கழிச்சு தான் நடந்துச்சு. ஸோ அப்ப என்ன பண்ண முடியாது. ஒருத்தர் இன்டைரக்ட்டா தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த லெஜிஸ்லேஷன் இஸ் டூ புரொவைட் அ பிக்ஸட் டென்யூர். எலக்ஷன் நடக்கலங்கிறதுக்காக, இல்ல புதுசா ஒரு ஆக்ட் பாஸ் பண்ண போறாங்க. அந்த ஆக்ட் கீழ ஒரு எலக்ஷன் நடந்து புது மெம்பர் சேரணுங்கிறதுக்காக ஒரு பழைய ஆக்ட்ல எலக்ட் ஆனவங்க தே கேனாட் ஹோல்ட் இட் ஆஸ் அ லைஃப் லாங். அவங்களுடைய பர்சனல் சொத்து மாரி என்ன பண்ண முடியாது. ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. தே கேனாட் ஹேங் இன் அ பப்ளிக் ஆஃபீஸ் ஃபார் அ எக்ஸ் எக்ஸ்டெண்டட் பீரியட் அதர் தென் தட் புரொவைடட் இன் த பர்ட்டிகுலர் ஆக்ட் ஆர் ஸ்டாட்யூட் அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் இம்ப்ளைட் த இன்டென்ஷன் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் இஸ் ஃபிக்ஸிங் எ டென்யூர். இட் மே பி எய்தர் திஸ் ஆர் தட் பட் விச் ஷுட் பி கிவன் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ப்ரொவைட்ஸ் தட் பர்ட்டிகுலர் டென்யூர். அப்போ ஆப்வியஸா அந்த டென்யூர் முடிஞ்சிருச்சுனாலே, நீட் நாட் நெசசரி நியூ மெம்பர்ஸ் ஹவ் பீன் எலக்டட் அண்ட் தே ஹவ் பீன் ஸ்வார்ன் இன். அது தேவையே கிடையாது, அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த கேஸ் உடைய சாரஹாம்சம். சரியா? சரி, ஓகே. மத்தத நீங்க படிக்கும்போது படிங்க. ஸோ நான் இப்போ உங்கள அன்மியூட் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே நான் பாட்டுக்கு ரொம்ப நேரம் ஆ இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, அது சரியா வருமான்னு தெரியல. ஸோ, இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ, இல்ல ஏதாவது கேட்கணும், இல்ல ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. சார் எப்ப சார் ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிப்பாங்கன்னு கேட்காதீங்க. பிகாஸ் ஈவன் ஐ டோன்ட் ஹேவ் தட் ஆப்ட் எக்ஸாக்ட் ஆன்சர். சரியா? கிளையண்ட் வந்து கேட்கிற மாரி கேட்காதீங்க. எப்போ ஜட்ஜ்மென்ட் வரும்? என்னைக்கு வரும்ன்ட்டு. வேற ஏதாவது இதுவரைக்கும் கவனிச்சதுல, இல்ல பொதுவாக நம்ம பிராக்டிகலான விஷயங்கள்ல, இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, நீங்க கேட்கலாம். கேட்கறதுக்கு தயக்கமா இருந்தா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் அதுக்கான ரிப்ளை குடுக்குறேன். சரியா? இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க ரூலுக்கு பேரு கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரேஷன் ஆர் மாடிஃபையிங் மெத்தட் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது. சின்ன விஷயம் தான் பார்த்தோம். ரொம்ப நேரம் பழைய விஷயங்கள ரீகலெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்.